हरे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை அல்லது மாலைகள் வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயம். இன்னைக்கு அந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம் பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு பக்தி யோகம், பக்தி தொண்டு. கிருஷ்ணர் பக்தி யோகத்தை பற்றி பகவத்கீதையில் முதல் 2வது அத்தியாயத்தில் சொல்லிகிட்டே தான் இருக்கார். புதுசாக இந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு பக்தி யோகம் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பக்தி யோகத்தை இதுதான் முதல் முறையாக கிருஷ்ணன் சொல்கிறாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. கிருஷ்ணன் முதல்ல சொல்லிகிட்டே தான் இருக்காரு. ஸோ 11வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் எப்படி முடிக்கிறாருன்னா, அர்ஜுனா நீ எப்படி முடிக்க முடியும்னா பக்தி யோகத்தினுடைய சிறப்பை பற்றி முடிக்க முடியும். அர்ஜுன் கிருஷ்ணரை அவருடைய அந்த விஸ்வரூபத்தை காமிக்க சொல்கிறாரு. அப்புறம் முதல்ல அதை விஸ்வரூபத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த 4 வீரங்கள் கொண்ட நாராயண ரூபத்தை காண்பித்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2 கரம் கொண்ட ஷியாமசுந்தர ரூபத்தை காமிக்கிறார். என்ன ரூபம் இருந்தாலும் சரி, விஸ்வரூபமாக இருந்தாலும் சரி, 4 கரம் கொண்ட நாராயண ரூபமாக இருந்தாலும் சரி, 2 கரம் கொண்ட ஷியாமசுந்தர ரூபமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை அடைவதற்கான ஒரே வழி பக்தி மட்டும்தான். வேறு எந்த வழியும் கிடையாது. ஸோ அந்த இதனால சரி, அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார். அதனால என்ன சொல்கிறேன்னா, அர்ஜுனா என்னை நீ எப்படி களப்பற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே அடைய முடியும். அதனால் மட்டுமே தான் அர்ஜுனா நேராக காணவும் புரிந்து கொள்ளவும் முடியும். அதை பற்றி தான் என்னுடைய உண்மையான ரகசியங்கள் உன்னால் நுழைய முடியும் அப்படின்னார். அப்புறம் 55 ஸ்லோகத்தில் யார் ஒருத்தவங்க தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்காங்களோ, பலநோக்கு செயல்கள் மற்றும் மனம் கற்பனைகள் முழுமையாக விடுபட்டுள்ளார்களோ, எனக்காக செயல்படுகின்றார்களோ, என்னை வாழ்வில் பரம இலக்காக வைத்திருக்கின்றார்களோ, அவர்கள் நிச்சயமாக என்னை அடைகின்றார்கள் அப்படிங்கிறது கிருஷ்ணர் 11வது அத்தியாயத்தை முடித்தார். ஸோ அதில் 12வது அத்தியாயத்தில் எப்படி பக்தி தொண்டு செய்வது அப்படிங்கிறது தான் முக்கியமான சொல்லப்பட்ட விஷயம். இது அவன் எப்படி ஆரம்பிக்கிறதுனா, அந்த அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி. அர்ஜுனனுக்கு சில பேர் பக்தி தொண்டு பண்ணும்போதே அருவ பிரம்மனுக்கு பண்ணுகின்றார்களே, ஒரு சிலர் உருவ பிரம்மம் உருவ வடிவுள்ள கிருஷ்ணருக்கு பண்ணுறாங்களே, எது சிறந்தது கிருஷ்ணா அப்படிங்கிறத எனக்கு விளக்குங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது. அத்தியாயம் மிக சிறிய அத்தியாயம், 20 ஸ்லோகங்கள் தான். அந்த அர்ஜுனுடைய கேள்வியுடன் ஆரம்பிக்கின்றது. அதுக்கு கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய பதில். அப்புறம் கிருஷ்ணர் அந்த பக்தியினுடைய நிலைகள், அந்த பக்தியினுடைய 5 நிலைகளை பற்றி சொல்கின்றார். அப்புறம் கடைசியாக கிருஷ்ணருக்கு பிரியப்படுத்தக்கூடிய குணங்கள். இந்த குணங்கள் இருந்ததுன்னா கிருஷ்ணரே நம்மளிடம் கவரப்பட்டு நம்மிடம் வருகின்றார் அப்படிங்கிறது அதுதான் அந்த 3 பகுதிகள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. முதல் ஸ்லோகம் அர்ஜுனோவாச்ச ஏவம் சதத யுக்தாய பக்தாஸ்துவம் பரியுபாஷத்தை ஏசாப்தியக்ஷரம் அவ்யக்தம் தேஷாம் கே யோக வித்தமாக. ஸோ அர்ஜுனன் கேட்கக்கூடியது, யார் பிரியம் பக்குவமானவர்கள்? 2 பேர் இருக்காங்களே கிருஷ்ணா, யார் ஒரு பக்குவமானவர்கள்? எப்பொழுதுமே உங்களுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கின்றார்களா, அல்லது தோன்றாத அவ்யக்த தோன்றாத அருவ பிரம்மனை வழிபடுவார்கள். அவங்க 2 பேரில் யார் சிறந்தவர்கள் அப்படிங்கிறது அர்ஜுனுடைய கேள்வி. ஸோ அந்த அர்ஜுனன் ஏன்னா 2 பிரிவுகள் இருக்குது. பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பிரம்மவாதிகள் பிரம்மத்தை முக்கியத்துவம் கொடுத்து பிரம்மத்திலிருந்து தான் அனைத்தும் தோன்றுகின்றன அப்படிங்கிற ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு உருவத்தை வழிபடுவார். ஸோ 2 பேரில் யார் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி 2 பேர் இருந்தால் கூட, யார் இருந்தால் கூட பக்தி தொண்டு ஏற்படுறது அவசியம். 2 பக்தி தொண்டு இல்லாமல் அருவ பிரம்மனையும் இல்லாட்டி உருவமுடியும் உள்ள கிருஷ்ணரையும் அடைவது முடியாது, சாத்தியமே அல்ல. இருந்தாலும் இந்த 2ல் யார் சிறந்தது அப்படிங்கிறது அர்ஜுனுடைய கேள்வி. ஏன் அர்ஜுனுடைய கேள்வினா, அர்ஜுனுக்கு கிருஷ்ணனுடைய உருவத்தின் மேல் தான் பற்று.
அருவத்தின் மேல் பற்று கிடையாது. அதனால் வந்து தான் வந்து செல்லக்கூடிய பாதை சரியான பாதையா? இல்லாட்டி தவறான பாதையா? அப்படிங்கிறத வந்து கேட்கக்கூடிய கேள்வி. அதுதான் வந்து அர்ஜுனனுக்கு கேட்கக்கூடிய அர்ஜுனனுடைய அந்த கேள்வி. ஸோ நான் வந்து சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றேனா? ஏன்னா வந்து எனக்கு வந்து உருவத்தில் தான் பற்று உள்ளது. அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கேட்கின்றார். அதுக்கு வந்து கிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய பதில் வந்து நமக்கு நன்றாக தெரிந்தது தான். ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். கிருஷ்ணர் வந்து சொல்லப்போறது வந்து உருவம் தான் அர்ஜுனா சிறந்தது. உருவம் தான் சிறந்தது அப்படிம்பார். ஏன்னா உருவத்திலிருந்து தான் அந்த அருவ ரூபமே தோன்றுகின்றது. பிரம்மஜோதி தோன்றுவது அந்த கிருஷ்ணனுடைய அந்த உருவத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஜோதி, பிரகாசம். அதுதான் வந்து அந்த பிரம்மஜோதி. அதனால வந்து உருவ வழிபாடு தான் சிறந்தது அப்படிங்கிறது கிருஷ்ணர் வந்து சொல்லப்படுறாரு. ம். श्रीभगवानुवाच मय्यावेश्य मनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेतास्ते मे युक्ततमा मताः. புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது தனிப்பட்ட உருவின் மீது மனதை நிலைநிறுத்தி திவ்யமான நம்பிக்கையுடன் எப்போதும் என் எனது வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகின்றார்கள். கிருஷ்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். என்னுடைய தனிப்பட்ட உறவின் மீது மையா வேஷ்ய மனோ ஏமாம், அதாவது என்னுடைய உருவத்தின் மீது மனதை நிலைநிறுத்தி மனதை நிலைநிறுத்தி ஸ்ரத்தையா மிகவும் திவ்யமான நம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் பரையோ பேத்தா எப்பொழுதுமே வந்து நித்திய யுக்தா சுபாசத்தை என் மீது வழிபேடு வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள், என் மீது எப்பொழுதுமே வழிபடுகின்றவர்கள். ம், அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்து அர்ஜுனா மிகவும் பக்குவமானவர்களாக என்னால் கருதப்படுகின்றார்கள் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து அதை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் மறுபடியும் வந்து அந்த ம், அடுத்த ஸ்லோகத்துலேருந்து அந்த 7வது ஸ்லோகம் வரைக்கும் அருவ வழிபாடு பற்றி சொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க வந்து சொல்லப்பட்டது வந்து பகவத்கீதையினுடைய அந்த பக்தி யோகத்தை பற்றி. அந்த முக்கிய பக்தி யோகம் எவ்வாறு பண்ணுவது? அதைத்தான் வந்து கிருஷ்ணர் முக்கியமா சொல்லப்படுறார். ஸோ முதல்ல என்ன சொல்றாருன்னா வந்து கிருஷ்ணர் வந்து அருவ வழிபாடு பண்றவங்களும் என்னை இறுதியில் வந்து அடைகின்றார்கள் அர்ஜுனா. ஆனா வந்து அவங்க வந்து எவ்வாறு வந்து அடைகின்றார்கள்? எவ்வாறு வந்து அடைகின்றார்கள்? தோற்றமளிக்காததும், புலன் உணர்விற்கு அப்பாற்பட்டு இருப்பதும், எங்கு நிறைந்ததும், சிந்தனைக்கு எட்டாததும், மாற்றமில்லாததும், நிலையானதும், அசைவற்றதுமான பூரண உண்மையின் அருவத்தன்மையை முழுமையாக வழிபடுபவர்கள், பல்வேறு புலன்களை கட்டுப்படுத்தி, எல்லோரிடமும் சமநோக்குடன் பழகி, அனைவருக்கும் நன்மை தரும் செயல்களில் ஈடுபட்டு, இறுதியில் என்னை அடைகின்றார்கள். ஸோ அவங்க வந்து அ பகுநாம் ஜென்மமாம் அப்படின்னா பல பிறவிகள், பல பிறவிகள் எடுத்து வந்து இறுதியில் என்னை வந்து அடைகின்றார்கள் அர்ஜுனா அப்படிங்கிறது வந்து பிரம்மமும் வந்து கிருஷ்ணனுடைய ஒரு வெளிப்பாடு தான். அதை வந்து கிருஷ்ணன் வந்து அதை வந்து பிரம்மஜோதியை அடைவது மிகவும் கடினம். அதுவும் பிரம்மஜோதியை அடைந்ததுக்கப்புறம் வந்து அவங்க அதில் நிலையாக இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து சிறிது காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பக்தர்களுடைய கருணையினால் வந்து மறுபடியும் வந்து கிருஷ்ணரை வந்து இறுதியில் அடைகின்றார்கள். இறுதியில் வந்து அடைகின்றார்கள். ஆனா அந்த பிரம்மத்தினுடைய பண்பு என்ன? பிரம்மத்தினுடைய பண்பு வந்து தோற்றமளிக்காதது, தோன்றாதது. இது வந்து நம்ம வந்து இந்த ப படைப்பை வந்து பார்க்க முடிகின்றது. தோற்றம் இருக்கின்றது. ஆனா இது வந்து தோன்றாதது. புலனுணர்வுக்கு அப்பாற்பட்டது. அச்சிந்தியா. நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. எங்கும் நிறைந்தது, சிந்தனைக்கு எட்டாதது, மாற்றமில்லாதது, நிலையானது, அசைவற்றது. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கும் உள்ள அ பண்புகள். அதனால தான் வந்து இந்த உருவத்தை தவிர, தோற்றத்தை தவிர மற்ற அனைத்துமே வந்து கிருஷ்ணருக்கும் உள்ள அதே பண்புகள் தான். அதனால தான் வந்து அதுவும் வந்து அழிவற்றது. அதுவும் வந்து அழிவற்றது. அந்த அருவத்தை வழிபடுபவர்கள் வந்து அதுவும் வந்து சும்மா வழிபட முடியாது. அந்த வழிபடுபவர்களும் வந்து அதற்கும் வந்து ஒரு தகுதிகள் இருக்கின்றது. என்னென்ன தகுதிகள்? புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். எல்லோரிடமும் சமநோக்குடன் பழக வேண்டும். அனைவருக்கும் நன்மை தரும் செயலில் ஈடுபட வேண்டும். அதான் வந்து அந்த 3 தகுதிகள். அந்த மாரி இருக்கக்கூடியவங்களும் வந்து அருவ பிரம்மத்தில் வழிபடுபவர்களும் இறுதியில் என்னை வந்து அடைகின்றார்கள் அர்ஜுனா. அடை ஆனால் வந்து என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? ம். எனது மனம் எவரது மனம் பரமனின் தோன்றாத அருவத்தன்மையிடம் பற்றுதல் கொண்டுள்ளதோ, அவர்களின் வளர்ச்சி மிகவும் கடினமானதாகும். கிளேஷா கிளேஷங்கிறது வந்து அந்த கடினம். மிகவும் கடினமானது அப்படிங்க. கிளேஷம் அதிகரஸ் அப்படிங்கிறது அதுவும் ரொம்ப கடினம். மிகவும் கடினமானது அப்படிங்க. அவ்வழியில் முன்னேற்றம் காண்பது உடலை உடையவர்களுக்கு எப்பொழுதும் சிரமமானதாகும். சிரமமானது. அந்த வளர்ச்சி வந்து
மிகவும் கடினம் அப்படிங்கிறாரு. 2வது வந்து அந்த முன்னேற்றம் வந்து மிகவும் சிரமம். துக்கம். அ அவ்யக்தா ஹி கதிர் துக்கம். அவங்களுடைய வழி வந்து மிகவும் சிரமமானது. அது வந்து ரொம்ப ஈஸியானது இல்ல அர்ஜுனா. இது வந்து கஷ்டமானது அப்படிங்கிறாரு. ம். ம். வந்து ஆனா வந்து கிருஷ்ணர் வந்து இத வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அந்த அ பக்தி பக்தி பயிற்சி செய்றதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு? சுசுக்கம் சுசுக்கம் கர்த்தம் அவ்வியம் அப்படிங்கிறாரு. சுசுக்கம் அப்படிங்கிறாரு. ரொம்ப சுகமானது அப்படிங்கிறாரு. சுகமானது அப்படிங்கிறாரு. அந்த வழி வந்து மிகவும் சுகமானது. இந்த வழி வந்து என்ன சொல்றாருன்னா வந்து துக்கம் அப்படிங்கிறார். மிகவும் வந்து துக்கமானது அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஸோ 2க்கும் என்ன வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி வந்து வேறுபாடு பார்த்தோம். என்ன வெளிப்பாடு என்ன அதாவது வந்து அந்த அருவ வழிபாடுக்கும், உருவ வழிபாடுக்கும். அருவ வழிபாடு பின்பற்றுபவர்கள் வந்து எதை பற்றி எதைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க வந்து அந்த நான் வந்து திடீர்னு உங்கள்ட்ட வந்து இந்த காற்றின் மேல் தியானம் பண்ணுங்கள். காற்றை நினைத்துக் கொண்டு தியானம் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஒரு வெற்றிடத்தை நினைத்துக் கொண்டு தியானம் பண்ணுங்கள். ஒரு ஒளியை பார்த்து தியானம் பண்ணுங்கள். நான் வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு 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 தொடர்பே இல்ல. ஏன்னா வந்து நம்மலாம் வந்து மற்றவர்களிடம் தொடர்பு வைத்துக்கிறது வந்து உருவத்தின் வெளிப்பாடு தான். அ உருவத்தின் வெளிப்பாடு தான். நம்மளுடைய உறவுகள் எல்லாமே வந்து காற்று போன்றவர்கள், ம் வெளிச்சம் போன்றவர்கள். அதன் போன்று உறவு வைத்துக் கொள்ளுங்கள். அப்பனா வந்து நம்மளால முடியவே முடியாது. முடியவே முடியாது. நம்மளுடைய உறவுகள்லாம் வந்து அதற்கு உருவம் இருக்கின்றது. என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய குழந்தை எல்லாமே வந்து பார்த்தா வந்து ஒரு ஒரு உருவம் இருக்கின்றது. அந்த உருவம் இருக்கனால தான் வந்து நமக்கு வந்து ஒரு உறவு வைத்துக் கொள்வதற்கு எளிதாக இருக்கின்றதே தவிர, நம்முடைய உறவு அனைவரும் ஒரு காற்று போன்றவர்கள். அப்ப நான் சொன்ன வந்து அத வந்து நமக்கு வந்து நம்மளால வந்து முடியவே இல்ல. ஒரு நாள் வந்து நம்மளால வந்து ஒரு ஒரு கற்பனை செய்து கூட பார்த்திருக்க முடியாது. அதனால தான் வந்து கிருஷ்ணர் வந்து அத வந்து மிகவும் கடினம் அப்டிங்கிறார். அப்புறம் வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். அப்புறம் வந்து நமக்கு வந்து நம்ம வந்து சாஸ்திரங்களை கற்றுக்க வேண்டும். உபநிஷதங்களை படித்திருக்க வேண்டும். அதுக்கு வந்து முக்கியமா வந்து நமக்கு வந்து சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டியிருக்கின்றது. ஆம், ம். அப்புறம் வந்து அத வந்து ம் மிகவும் கடினமானது அதுன்னு பார்த்தோம். அது ஏன்னா வந்து அதுக்கு வந்து ஒரு உறவு கிடையாது. நம்மளுடைய நம்மளுடைய முயற்சியால ஆளக்கூடியது. முயற்சியால ஆளக்கூடியது. அதாவது நம்ம வந்து அந்த குரங்கு குட்டி மற்றும் பூனை பார்த்தோம் உதாரணம். ஆனா வந்து நமக்கு வந்து அதே ஒரு இத வந்து நம்ம வந்து ஒரு கிருஷ்ணனுடைய ரூபத்திலேயோ, ஷியாமசுந்தர் ரூபத்திலேயோ, ரங்கநாதர், பெருமாள், விஷ்ணுவனுடைய ரூபம், அந்த மாரி ஒரு ரூபத்தின் மீது நிலைநிறுத்துவது வந்து நமக்கு வந்து மிகவும் எளிதானது. மிகவும் எளிதானது. நம்ம வந்து கிருஷ்ணருடைய ரூபத்தை நினைத்துக்கொண்டு தியானம் செய்யுங்கள். அப்பன்னா வந்து நமக்கு வந்து மிகவும் எளிதா இருக்கு. ஏன்னா வந்து அது நம்மளுடைய நம்மை போன்று இருக்கிற உடையவர். நமக்கு வந்து நமக்கு வந்து நம்மள ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். அப்போ வந்து நம்மளுடைய புலன்கள். புலன்களை வந்து புலன்களை துறப்பதும், புலன்களை கிருஷ்ணர் மேல் பற்றுதல் கொள்வதும் 2ம் சமம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில வந்து நம்ம வந்து புலன்களை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்துகின்றோம். சேவையில் ஈடுபடுத்துகின்றோம். ஆனா மிகவும் எளிதானது. பக்தி தொண்டு. நம்ம வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்ல, உபநிஷதங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியதில்ல. நாம ஜெபம் பண்ணுவது ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. யாருனாலும் பண்ணக்கூடியது. எப்பனாலும் பண்ணலாம், எந்த இடத்துனாலும் பண்ணலாம். ஒரு குருவினுடைய அ வழிகாட்டுதலின்படி பின்பற்றும்போது வந்து மிகவும் எளிதாகின்றது. மிகவும் எளிதாகின்றது. அது வந்து நமக்கு இயற்கையானது இயற்கையானது. அது வந்து செயற்கையானது. ரொம்ப இயற்கையானது. ஆ நமக்கு வந்து விரைவிலே வந்து நமக்கு வந்து கிருஷ்ணர் வந்து அந்த ஒரு ரெசிப்ரோகேஷன் வருது. கொஞ்சமா நம்ம ஆரம்பிக்கும்போதே நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு உணர்தல் இருக்கு. அதனால தான் வந்து இதில வந்து நம்ம தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். சிறிதளவு இருந்தா கூட அந்த ஒரு உணர்தல் இருக்கு. அதனால தான் வந்து இது வந்து ஒரு உடனடியாக வந்து நமக்கு வந்து அந்த ஒரு கடினங்கள் கடினங்கள் போகின்றது. ஏன் வந்து நம்ம வந்து ஜென்மாஷ்டமிக்கு வந்து விரதம் இருக்கோம் அப்டின்னா கூட வந்து அந்த அந்த விரதம் இருக்கும் முடிக்கும்போது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு நிறைவு கிருஷ்ணரிடமிருந்து அந்த ஒரு ஒரு அ பரஸ்பரம் பரிமாற்றம் இருக்கின்றது. அந்த ஒரு நிறைவு இருக்கின்றது. அதனால தான் வந்து அந்த ஒரு கஷ்டங்கள் வந்து நமக்கு தெரியாமல் போகின்றது. தெரியாமல் போகின்றது. இந்த கிருஷ்ணா வந்து நம்மளுக்கு நம்மளை வந்து மாயையிலிருந்து விடுவிக்கின்றார். மாயையிலிருந்து விடுவிக்கின்றார். ஏன்னா வந்து கிருஷ்ணா வந்து நம்மளுடைய தந்தை போன்றவர். நம்ம அனைவருக்குமே வந்து அகம்பீச்ச பிரதா. நமக்கு அனைவருக்குமே தந்தை வந்து கிருஷ்ணன் தான். வந்து நமக்கு வந்து அவருடைய காரணமற்ற கருணையினால் நம்ம அனைவரையும் வந்து மாயையிலிருந்து விடுவிக்கின்றார். அவரே வந்து இந்த பாதையையும் பரிந்துரைக்கவும் செய்கின்றார். அதனால வந்து அவர் வந்து நம்முடைய மாயையிலிருந்து விடுவிக்கின்றார். அந்த பிரம்மனுக்கும் பகவானுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னா, பிரம்மன் வந்து நிர்குணா அப்படிம்பாங்க. பிரம்மனுக்கு எந்த ஒரு குணமும் கிடையாது. ஆனா கிருஷ்ணர் வந்து சகுனா அப்படிம்பாங்க. கிருஷ்ணர் வந்து அவருக்கு வந்து நாம, ரூப, குணம் எல்லாமே இருக்கு கிருஷ்ணருக்கு. பிரம்மத்தை புரிந்து கொள்ள முடியாது.
பகவானையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் வந்து கிருஷ்ணர் எப்படி புரிந்து கொள்வதுங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. கொஞ்சமாவது புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்ள முடியும். வந்து பிரம்மம் எங்கும் நிறைந்திருக்கிறது. பகவானும் எங்கும் நிறைந்திருக்கின்றார். ஆனால் எவ்வாறு நிறைந்திருக்கின்றார்னா, அவருடைய பரமாத்மா பரமாத்மாவை மூலமாக எங்கும் நிறைந்திருக்கின்றார். நிறைந்திருக்கின்றார். 2மே வந்து மாறுதல் உள்ளது. ஆனா வந்து 2மே கிருஷ்ணாவுடைய சக்தி. அதே மாரி வந்து அவருடைய வந்து அந்த ம் அந்த ஐஸ்வர்யங்கள். பகவான்னா ஐஸ்வர்யங்கள் இருக்குங்கல்ல. அவருடைய அழகு, அவருடைய புகழ், அவருடைய பலம் மற்றும் அவருடைய துறவறம் அப்படிங்கிறது வந்து அவருடைய 6 விதமான அந்த சக்திகள் இருக்கு. அ அந்த மாரி ஒரு சக்திகளை வந்து நம்ம வந்து காற்றிற்குள்ள சக்திகளை புரிந்து கொள். அப்ப நான் வந்து ஐஸ்வர்யங்களை புரிந்து கொள் அப்படிங்கிறது வந்து நம்மளால வந்து அ அது வந்து ஒத்துப்போகாமல் இருக்கின்றது. ஒத்துப்போகாமல் இருக்கின்றது. கடைசி வந்து உண்மை தத்துவம் அப்படிங்கிறது வந்து பகவானை புரிந்து கொள்வது. அதுதான் உண்மை தத்துவம். அந்த நிலையை வந்து அடையாமல் போய்விடலாம். அடையாமல் போய்விடலாம். ஆனா வந்து பகவானை நம்ம வந்து தியானிக்கும்போது வந்து 3 நிலையுமே உணர முடியும். அந்த பிரம்மத்தையும் உணர முடியும், பரமாத்மாவை உணர முடியும், இறுதியில் வந்து பகவானையும் உணர முடியும். பகவானையும் உணர முடியும். ஏன்னா வந்து அதில வந்து 3 விதமான அ உணர்தல் இருக்கின்றது. ஆத்மாவுடைய பண்பு வந்து சச்சித் ஆனந்தம். சத்துங்கிறது வந்து நிரந்தரமானது. எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. திவ்யமானது, நித்தியமானது. முழுதும் வந்து சித்துங்கிறது வந்து முற்றிலும் ஞானமானது. இது 2ஐத்தான் நம்ம வந்து பிரம்மத்தை பண்ணும்போது வந்து நம்ம வந்து அ ரியலைஸ் பண்ண முடியுமே தவிர, அந்த ஆனந்தம் ஆனந்தங்கிறதை வந்து நம்ம வந்து அடைய முடியாது. ஏன்னா வந்து அ நம்ம பார்த்த மாரி வந்து அந்த உறவு அப்படிங்கிறது வந்து அந்த பரஸ்பர உறவுங்கிறத வந்து நம்ம வந்து பிரம்மத்தினுடன் வைக்க முடியாது. பிரம்மம் வந்து நிலையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய அறிவின் மூலமாக, ஞானத்தின் மூலமாக பிரம்மத்தை பற்றிய அ அது நிலையானது, அழிவற்றது எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஆனா வந்து பகவானை பார்க்கும்போது வந்து அது 2ஐ தவிர நம்ம வந்து ஆனந்தத்தையும் அடைகின்றோம். ஆனந்தத்தையும் அடைகின்றோம். அதுதான் வந்து முக்கிய வேறுபாடு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். ம். அடுத்து வந்து அந்த 2 ஸ்லோகங்கள்ல வந்து 3 ஸ்லோகங்கள்ல வந்து அருவ பிரம்மத்தை பற்றி சொல்லி மறுபடியும் உடனே கிருஷ்ணர் வந்து உருவத்தை பற்றி சொல்லத் தொடங்கிட்டார். ஆனால் அர்ஜுனா, தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து, பிறழாமல் என் மீது பக்தி செலுத்தி, எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு, எப்பொழுதும் என் மீது தியானம் செய்து, தங்களது மனங்களை என்னில் நிறுத்தி, எவரெல்லாம் என்னை வழிபடுகின்றார்களோ, பிருதாவின் மகனே, அவர்களை பிறப்பு, இறப்பு என்னும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நானே இருக்கின்றேன். நானே இருக்கின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? இறப் பிறப்பு, இறப்பும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுகின்றேன் அப்படிங்கிறார். எப்படி இருக்கவங்களுக்கு சர்வாணி கர்மாணி. எல்லா செயல்களும் எனக்காண்டி செய்வது. மயி சந்நியஸ்த மத்பராக. எனக்காண்டி துறந்து செய்வது. துறப்பது. எனக்காண்டி துறப்பதுன்னா வந்து கிருஷ்ணன் வந்து இப்பதான் முதல்ல வந்து சர்வாணி கர்மாணிங்கிறார். எனக்காண்டி எல்லா வேலையும் பண்ணுங்கிறாரு. எல்லாற்றையும் அப்படின்னா வந்து துறக்கிறது அர்த்தம் கிடையாது. எல்லாவற்றையும் துறந்து எனக்காண்டி வேலை செய்வது அப்படிங்கிறார். கர்மம் செய்வது. எனக்காண்டி கர்மம் செய்வது. அனன்யைவ யோகேன. எப்பொழுதும் என் மீது பக்தி தொண்டில் ஈடுபடுவது. அ மாம் தத் தய தயா தத் ம் மாம் தய யா இந்த உபாசத்தை என்னை வழிபாடு செய்வது. என் மீது வழிபாடு செய்வது அப்படிங்கிறார். அப்படி சொன்னா வந்து என்ன ஆகும்? மிருத்யு சம்சார சாகர. மிருத்யு சம்சாரம். அந்த பிறப்பு, இறப்பு என்ற கடல். பிறப்பு, இறப்பு என்ற கடல். அதெல்லாம் வந்து நம்ம சுத்தி, சுத்தி, சுத்தி வந்துட்டே இருக்கும். அந்த கடலிலிருந்து என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? நானே உன்னை காப்பாற்றுகின்றேன். அதுவும் எப்படி சொல்றாரு? உடனடியாக காப்பாற்றுகின்றேங்க. சிராத். சிராத்ங்கிறது உடனடியாக, உடனடியாக பார்த்தா அப்படிங்க. சீக்கிரமாக சிராத் உடனடியாக பவாமி நான் சிராத் அப்படிங்கிறாரு கிருஷ்ணர் வந்து நானே வந்து உன்னை வந்து அதிலிருந்து உடனடியாக காப்பாற்றுகின்றேங்க. இன்னொன்னு என்ன பார்த்தோம்னா, யோகக்ஷேமம் மகாமியம். கிருஷ்ணன் வந்து ஏற்கனவே ஒரு கொடுத்துருக்காரு இந்த மாரி. நானே வந்து காப்பாற்றுகின்றேன் அப்படின்னு. ஏன்னா வந்து அதில வந்து அருவத்தை வழிபடுவர்களுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து நானே காப்பாற்றுகின்றேன்னு சொல்லல. சிரமமானதா கிருஷ்ணா அர்ஜுனா கடினமானதா அர்ஜுனா அ நீ வந்து புலன்கள்லாம் வந்து என்மேல் ஈடுபடுத்த வேண்டும். அனைவர்களுக்கும் சமமாக இருக்க வேண்டும். எல்லாமே சொன்னார். அ இங்கே வந்து மிகவும் அழகா வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, நம் பக்தி தொண்டில் ஈடுபட்டு என் மீது தியானம் செய்து மனங்களில் என் மீது நிலைநிறுத்தி என்னை வழிபடுவார்கள். அவர்களுக்கு அர்ஜுனா பிறப்பு, இறப்பு எனும் சக்கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றணும் நானே இருக்கின்றேன். உடனடியாங்கிறது வந்து நம்ம வந்து இந்த பூவினுடைய இதழ்கள்ல வந்து 100 பூ இதழ்கள்னாலும் வந்து ஊசி வந்து அப்படியே உடனடியாக வெளிய வந்துருது. அதுதான் வந்து 100 பிறவிகள் எடுத்தால் கூட கிருஷ்ணன் வந்து உடனடியாங்கிறது வந்து நம்ம வந்து அந்த லட்சக்கணக்கான பிறவிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து அது வந்து உடனடியாக வந்து காப்பாற்றப்படுவது தான்.
அது வந்து முதல் பகுதி. 2வது பகுதி வந்து அந்த 5 நிலைகள். பக்தியினுடைய படிப்படியாக நுழையும் 5 நிலைகள் வந்து கிருஷ்ணன் வந்து 2வது பகுதியில சொல்றாரு. முதல்ல வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, "மய்யேவ மன ஆதஸ்வ மயி புத்தி நிவேஷய அ ன் நிவசிஷ்யாமி மய்யேவஹ அத ஊர்வ ஊர்த்வம் ந சம்சய" அப்படிங்க. முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, "அர்ஜுனா, உன்னுடைய மனதை முழுமையாக என் மீது நிலைநிறுத்து. மனதையும் நிலைநிறுத்து" அப்படிங்கிறார். அடுத்து வந்து புத்தியை நிலைநிறுத்து அப்படிங்கிறார். இப்படி இருந்தாலும் வந்து அர்ஜுனா, எப்பொழுதுமே எண்ணில் வாழ்வாய். எண்ணில் வாழ்னா என்னுடைய நினைவில் இருந்து ஒருபொழுதும் நீ நீங்க மாட்டாய். என்னிலிருந்து ஒருபொழுதும் நீங்க மாட்டாய். எண்ணில் வாழ்வாய் அப்படின்னு முதல் நிலை சொல்றார். அடுத்து வந்து அர்ஜுனா, உன்னால் வந்து மனதை நிறுத்த முடியவில்லை. பிறலாத நிலைநிறுத்த முடியவில்லை. அப்ப நான் வந்து என்ன பண்ணு அப்படின்னா வந்து அபியாச யோகேன. யோகேன நீ வந்து என்ன பண்ணு? பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. இதன் மூலமாக என் மீது அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் நீ விருத்தி செய்வாயாக அப்படிங்க. இந்த முதல் ஸ்லோகம், 2வது ஸ்லோகம் மனம், புத்தி மற்றும் பக்தி யோகம். மனம் மற்றும் புத்தி சம்பந்தப்பட்டது. பக்தி யோகம் வந்து பக்தி யோகத்தின் காரணமாக செயல்கள் செய்தாலும், செயலினுடைய செய்யக்கூடிய நோக்கம் வந்து மனதை வந்து நிலைநிறுத்திக் கொண்டு, கிருஷ்ணரில் நிலைநிறுத்திக் கொண்டு செய்யக்கூடிய செயல்கள். ஒரு கிருஷ்ணருக்கு பிரசாதம் செய்வதோ, கிருஷ்ணருக்கு நிலை செய்வதோ, அது வந்து நமக்கு வந்து புலன்களுக்கு அப்பாற்பட்டது. புலன்கள் ஈடுபட்டு இருந்தாலும் கூட, ஒரு ஒரு பகவத்கீதையை நம்ம வந்து அ கேட்கும்போது, படிக்கும்போது புலன்கள் ஈடுபடுகின்றது. இருந்தாலும் வந்து அந்த புலன் சார்ந்த செயல்கள்ல இது வந்து புலன்களுக்கு அப்பாற்பட்டது. அப்பாற்பட்டது. வந்து அவர் வந்து ஒரு ஒரு ஆன்மீக குருவினுடைய ம் த பயிற்சியின் அடிப்படையில், அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் என்ன பண்றாருன்னா, வந்து விதிகளை பின்பற்ற வேண்டும். காலையில எழுக வேண்டும். அ ஹரே கிருஷ்ணா நாம ஜெபம் செய்ய வேண்டியிருக்கின்றது. அப்புறம் வந்து விக்கிரகத்தை வழிபாடு செய்ய வேண்டியிருக்கு. விக்கிரகத்துக்கு ஏதாவது பிரசாதம் படைக்க வேண்டியிருக்கின்றது. நைவேத்தியம் பண்ண வேண்டியிருக்கின்றது. அந்த மாரி ஒரு செயல்கள் செய்ய வேண்டும். இந்த செயல்களில் வந்து புலன்கள் ஈடுபட்டிருந்தாலும், நாம் என்ன செய்கின்றோம்? மனதையும், புத்தியையும் கிருஷ்ணரில் ஈடுபடுத்த முயற்சி செய்கின்றோம். முயற்சி செய்கின்றோம். அதுதான் வந்து போனதுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு. போனதில முதல்ல வந்து மனது மட்டும் மனது அடுத்து மனது, புத்தி இதில வந்து புலன்கள் ஈடுபட்டிருக்கின்றது. இருந்தாலும் புலன்களை ஈடுபடுத்தக்கூடிய நோக்கம் மனதை கிருஷ்ணர் மேல் ஈடுபடுத்துவது. அதுதான் வந்து நிலைநிறுத்துவது. அதுதான் வந்து அதனுடைய நோக்கம். அதுவும் முடியல. அப்ப நான் வந்து கிருஷ்ணா உன்னால அபியாசை அபியாசை அதுவும் பண்ண முடியல. அப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, மத் கர்ம பரமோ பவ அப்படிங்கிறார் கிருஷ்ணன். ஏன்னா பக்தி யோகத்தின் விதிகளை உன்னால் பயிற்சி செய்ய முடியவில்லை. அப்ப நான் வந்து எனக்காக மட்டும் செயலாற்ற முயல்வாயாக. இப்போ வந்து நம்ம வந்து இதில வந்து மனதை நிலைநிறுத்துவது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லல. மனதை வந்து நிலைநிறுத்தி பண்ணணும் அப்படிங்கிறது கிருஷ்ணன் சொல்லல. இது வந்து எனக்காண்டி செயல்படு அப்படிங்கிறார். செயல்படு. அப்படி இல்லாட்டி வந்து எனக்காண்டி செயல்படுபவர்களுக்கு உதவியா செய். எனக்காண்டி செயல்படுறவர்களுக்கு உதவியா செய் அப்படின்னு. நான் வந்து அதன் மூலமாக அர்ச்சனா வந்து நீ வந்து பக்குவ நிலையை வந்து அடைவாய் அப்படிங்க. பக்குவ நிலையை வந்து அடைவாய். அதுவும் முடியல. அதுவும் முடியலன்னா என்ன பண்றது? என்னால் எனக்காக மட்டும் செயல்பட முடியவில்லை அப்படின்னா வந்து கர்ம பல தியாகம். சர்வ கர்ம பல தியாகம். ம் என்ன பண்ணு? உன்னுடைய செயலின் எல்லா விளைவுகளையும் தியாகம் செய்து ஆத்மாவில் நிலை பெற முயற்சி செய். முயற்சி செய் அப்படிங்கிறார். இது வந்து கிருஷ்ணன் இங்க சொல்றது வந்து அட்லீஸ்ட் ஒரு உன்னுடைய பலன்களையா விட்டு கொடுத்து அடுத்தவங்களுக்காண்டி ஏதாவது உதவி செய் அப்படிங்கிறார். உதவி செய் அப்படிங்கிறார். அந்த அதாவது முடியாதவங்களுக்கு உதவி செய்றது, ஆஸ்பத்திரி கட்டுறது, க கிணறு வெட்டுறது, தர்மசாலை அமைச்சு குடுக்குறது. அட்லீஸ்ட் வந்து அடுத்தவங்களுக்காண்டி தியாகம் பண்ணு. தியாகம் பண்ணு அப்படிங்கிறாங்க. அது வந்து அந்த தியாகம் வந்து நமக்காண்டி பண்றது கிடையாது. அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு தர்மசாலை கட்டணும்னா வந்து சரி யாராவது வந்து தங்கிட்டு போவாங்க அப்படின்னு அவங்களுக்காண்டி பண்றோம். அவங்களுக்காண்டி பண்றோம். அந்த மாரி வந்து விளைவுகளை வந்து தியாகம் செய் அப்படிங்கிறாங்க. விளைவுகளையாவது தியாகம் செய்யுங்க. அ த அது முடிச்சுட்டு வந்து உன்னால வந்து அதுவும் செய்ய முடியவில்லை. அதுவும் செய்ய முடியல அப்படின்னா வந்து நான் வந்து பழத்துக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு வந்து ஈடுபாடு இருக்கு. பழத்தின் மேல் பற்றுதல் இருக்கின்றது. அப்படின்னா வந்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை வளர்த்துக்கொள். ஞானத்தை வளர்த்துக்கொள். ம். கிருஷ்ணா வந்து அடுத்து 13வது ஸ்லோகத்துல வந்து சொல்லக்கூடியது வந்து அந்த ஞானத்தை வளர்த்துக் கொள்றதுக்கான வழி தான் சொல்லப் போறாரு. ஏன் அப்படின்னா வந்து நமக்கு பக்தி தொண்டு தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சா கூட வந்து நமக்கு வந்து பழத்தில் வந்து இன்னும் வந்து பற்றுதல் இருக்கின்றது. பற்றுதல் இருக்கின்றது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த ஞானத்தை வந்து நம்ம வந்து வளர்க்கும்போது வந்து எப்படி பக்தியில் ஒழுங்காக ஈடுபடலாம். வந்து கிருஷ்ணன் வந்து கர்ம யோகத்தின் ஞான யோகத்தையும் சொல்றதுக்கு முக்கியமான நோக்கம் வந்து எல்லாமே வந்து பக்தியில் வந்து முடிவடைய வேண்டும். பக்தியில் முடிவடைய வேண்டும். அதற்காக தான் வந்து கிருஷ்ணன் வந்து உனக்கு பலத்தில் ஆசை இருக்கின்றதா? சரி பரவால்ல. ஞானத்தை விருத்தி செய்து கொள். இருந்தாலும் அர்ஜுனா, ஞானத்தை விட தியானம் சிறந்தது.
வந்து உனக்கு ஞானம் பெருக 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 அது வந்து தியானத்தில் முடிவடைகின்றது. அந்த தியானத்தின் முடிவடைந்தாலும் சரி, என்ன என்ன முக்கியமாக என்ன செய்ய வேண்டும்? நீ வந்து பலன்களை தியாகம் செய்ய வேண்டும். பலன்களை தியாகம் வேண்டும். இந்த மாரி ஒரு தியாகம், ஒரு தியாக மனப்பான்மை எப்பொழுது வருகின்றதோ, அப்பொழுது தான் வந்து மன அமைதியை உன்னால் அடைய முடியும் அர்ஜுனா. நமக்கு வந்து ஒரு உதாரணம் என்ன பார்த்தோம்னா வந்து, ஒரு அம் ஒரு ஒரு ஃபங்ஷன் இப்போ வந்து ஜென்மாஷ்டமி ஃபங்ஷன் வருதுன்னா, அதுக்கு வந்து முதல்ல வந்து அதுக்காண்டி திட்டமிடுதல். திட்டமிடுதல் வந்து எல்லாரையும் ஒரு கூட்டம் போட்டு ஒரு திட்டமிடுதல் வந்து அது வந்து ஒரு முன்னேறி முன்னின்று நடத்துவதற்கு திட்டமிடுதல். அந்த திட்டமிடுதல் வந்து மனம் சம்பந்தப்பட்டது. மனம் மற்றும் அடுத்து வந்து அதை வந்து ம் து ம் ம் மனம் சம்மந்தப்பட்ட இல்லாட்டி ஒரு நாமஜெபம். நாமஜெபம் வந்து ஒரு 8 மணி நேரம் நாமஜெபம் பண்ணு அப்படிங்கிறது வந்து, அது வந்து மனம் சம்மந்தப்பட்டது. முதல்ல வந்து நாமஜெபம். கரெக்ட். முதல்ல வந்து நாமஜெபம். 8 மணி நேரம் நாமஜெபம் பண்றது. அடுத்தது வந்து புத்திய உபயோகித்து திட்டமிடுதல். திட்டமிடுதல். இதில 2 எழுதுன்னு பார்த்தா வந்து திட்டமிடுதல் ஓரளவுக்கு எளிது. இருந்தாலும் கஷ்டம் தான். அது வந்து ஓரளவுக்கு எளிமையானது. அது 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 2ம் பண்ண முடியல அப்டின்னா வந்து கிருஷ்ணனுடைய அந்த ஒரு அபியாச யோகின்னு. அவருக்கு அந்த அதை வந்து பயிற்சி செய்வது. மனதையும், புத்தியையும் வந்து எப்படி கிருஷ்ணரிடம் நிலைநிறுத்துவது அப்படிங்கிறத வந்து பயிற்சி செய்வது. அ அந்த மாரி பண்ண முடியல அப்டின்னா வந்து யாரோ ஒருத்தங்க திட்டமிட்டுருக்காங்க. இந்த மாரி செயல்பட திட்டமிட்டுருக்காங்க. அதை திட்டமிடுவது அந்த செயலை வந்து நிலைநிறுத்துவதற்காண்டி அந்த கர்மத்தில் ஈடுபடுவது. கர்மத்தில் ஈடுபடுவது. கிருஷ்ணனுடைய செயலுக்கு அந்த திட்டத்தை நிலைநிறுத்துவதற்காண்டி நம்ம வந்து ஈடுபடுவது. அந்த ஈடுபடவும் முடியாட்டி விட்டால், அந்த ஈடுபடுபவர்களுக்கு உதவி செய்வது. உதவி செய்வது. அதுவும் பண்ண முடியாட்டி வந்து என்ன பண்றதுன்னா வந்து, அந்த பணத்தையாவது வந்து துறப்பது. துறப்பது. என்னால தான் வந்து என்னால தான் இது நடந்தது அப்படிங்கிற வந்து அந்த பழத்தை வந்து அ து துறக் துறப்பது. அந்த பழத்தின் மேலும் பற்றுதல் இருந்தால், என்ன பண்றதுன்னா, சிறிது சிறிதாக ஞானத்தை வந்து வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அந்த ஞானத்தை வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்வதன் மூலமாக ஞான நிலைக்கு வர முடியும். இந்த ஞானம் மற்றும் தியானத்தின் மூலமாக பலன்களை விட்டுக் கொடுக்க முடியும். அந்த பலங்களை விட்டுக் கொடுப்பதன் மூலமா அந்த தியாக மனப்பான்மையோட வர முடியும். அந்த தியாக மனப்பான்மை வரும்போது வந்து அர்ஜுனா, உனக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி கிடைக்கும். அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து அழகா வந்து பக்தி யோகத்த எப்படி பயிற்சி பண்றதுங்கிறது, அந்த உயர்ந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு எந்த நிலைக்கு இருக்கோமோ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து எல்லாவங்களுக்கும் வந்து கிருஷ்ணன் வந்து அழகா வந்து பக்தி யோகத்தை பின்பற்றுவதற்கு வந்து வழிமுறை கொடுத்திருக்கார். வழிமுறை கொடுத்து பக்தி யோகத்தை வந்து பின்பற்றுவதற்கு வந்து அம் நேரடியாக பக்தி யுகத்தில் ஈடுபடலாம். நேரடியாக பக்தி யுகத்தில் ஈடுபடலாம். எப்படி ஈடுபடுவது அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து இந்த 8வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் அழகா சொல்லியிருக்காரு. அந்த மாரி சொல்லிட்டு வந்து அடுத்து வந்து என்ன மாரி ஒரு குணங்கள் இருந்தா வந்து, நானே உன்னை நோக்கி வருகின்றேன் அப்படின்னு கிருஷ்ணரை ஏன்னா வந்து கிருஷ்ணர் இதில வந்து இந்த ஸ்லோகம் இந்த அந்த 3 ஸ்லோகங்கள் 60 தவிர மீதி எல்லாம் அதுவும் சேர்த்து சொன்ன வந்து எவ்வாறு என்னை அடைவது? எவ்வாறு என்னை அடைவது? அப்படிங்கிறத பத்தி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காண்டி உள்ள குணங்களை பற்றி அடைவதற்கான அந்த குணங்களை பற்றி கிருஷ்ணர் வந்து அந்த கடைசி பகுதியில வந்து சொல்றாரு. ம். என்னென்ன குணங்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப விரிவா பார்த்தோம். பொறாமை இல்லாமல் இருப்பது, எல்லா உயிர்களுக்கும் அன்பான நண்பனாக இருக்கின்றது, ஒருமையாளனாக கருதாமல் இருப்பது, அகங்காரத்திலிருந்து விடுபடுவது, இன்ப துன்பங்களில் சமநிலையுடன் இருப்பது, சகிப்புத்தன்மையுடன் இருப்பது, எப்பொழுதும் திருப்தியுடன் இருப்பது, சுய கட்டுப்பாட்டுடன் இருப்பது, மனதையும் பக்தியும் கிருஷ்ணன் மேல் உறுதியுடன் நிலைநிறுத்தி பக்தி தொண்டில் ஈடுபடுவது. அந்த மாரி உள்ள பக்தர் வந்து எனக்கு வந்து மிகவும் பிரியமானவர் அப்படிங்கிறது. வந்து நம்ம வந்து இந்த மிருகாரி வந்து எப்படி வந்து அம் ஒரு எறும்பு வந்தா கூட வந்து அத மிதிக்காமல் இருந்தார். ஏன்னா வந்து அவருக்கு வந்து அந்த முற்றிலுமாக அந்த பொறாமை குணம்லாம் இருந்தது. எல்லா உயிர்களுக்கும் அன்பாக இருந்தார். அப்புறம் இந்த மகாராஜ் வந்து அவர் வந்து அந்த அ பூரி பூரியினுடைய ரத யாத்திரையின் போது வந்து அவரே வந்து எந்த ஒரு அகங்காரம் இந்த இந்த ராஜ்யமே வந்து ஜெகநாதருக்கு உரியவன். என்னுடைய ராஜ்யம் இல்ல. இந்த ஜெகமே வந்து ஜெகநாதருக்கு சொந்தம். அப்படிங்கும்போது அந்த ஒரு அகங்காரம் இன்றி அவர் வந்து ஒரு திருவை சுத்தம் செய்யக்கூடிய சேவையில வந்து ஈடுபட்டுருக்கார். அப்புறம் வந்து அந்த இன்ப துன்பங்களின் சமநிலை. பரீட்சித் மகாராஜ் வந்து ம் அவருக்கு வந்து 7 நாட்கள் இறக்கப் போகின்றாம். அப்படி இருந்தா கூட வந்து சமமாக இருந்தார். எப்பொழுதுமே திருப்தியுடன் இருந்து சகிப்புத்தன்மையுடன் பொறுத்துக்கொண்டார். அந்த ஷிருங்கி வண்ண தவறை பொறுத்துக்கொண்டார். பொறுத்துக்கொண்டு எப்பொழுதும் திருப்தியுடன் சமநிலையா பாகவதம் கேட்டுட்டு அந்த மாரி இருக்கக்கூடியவர்கள். அந்த மாரி இருக்கக்கூடிய யார் வந்து சுய கட்டுப்பாட்டுடன் மனதையும், புத்தியும் நிலைநிறுத்தி உறுதியுடன் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ, அவ்வாறு இருப்பவர்கள் அர்ஜுனா எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அடுத்து வந்து யாருக்கும் தொல்லை கொடுக்காமல், யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல், இன்பம், துன்பம், பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் இருக்கின்றானோ,
அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அடுத்து வந்து இந்த பிரகலாத் மகாராஜ் பத்தி பார்த்தோம். பிரகலாத் மகாராஜ் வந்து தன்னுடைய தந்தை எவ்வளவுதான் தொந்தரவு கொடுத்தாலும், அதனால வந்து அவர் வந்து ஆம், தொ- தொ- தொந்தரவு அடையாமல் இருந்தார். அவங்க தொந்தரவு கொடுத்தாங்க. ஆனாலும் தொந்தரவு அடையாமல் இருந்தால் அதுக்கு பதிலுக்கு வந்து அவர் வந்து தொல்லை கொடுக்கவும் இல்லை. ஸோ யாருக்கும் தொல்லையும் கொடுக்கவில்லை. யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல் மற்றவர்கள் தொந்தரவு செய்தாலும் அந்த தொந்தரவை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மாதிரி தாங்கிக் கொண்டு இன்பம் துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலை உண்டாது. ஸோ பயம்ங்கிறது வந்து சிறிது கூட இல்லை. அவங்க வந்து அவரை வந்து அந்த மலை உச்சியிலிருந்து தூக்கி போட்டாங்க. ஆஹ் உம் கடலுக்குள்ளே கட்டி தூக்கி போட்டாங்க. எவ்வளோ விஷயங்கள் மாறி 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 பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு இருந்தா கூட அவருக்கு வந்து இன்பமோ துன்பமோ பயம் துக்கம் எல்லாத்துலேயுமே வந்து சமநிலையுடன் இருந்தார். சமநிலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள் அர்ஜுனா எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். அப்புறம் வந்து அவர் வந்து அடுத்து வந்து சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் சாதாரண செயல்களை சார்ந்து வாழாமல் தூய்மையாக நிபுணனாக கவலைகளின்றி எல்லாவித வழிகளிலிருந்தும் விடுபட்டவனாக ஏதேனும் பலனுக்காக முயற்சி செய்யாதவனாக உள்ளானோ அத்தகு பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். அதில் வந்து நம்ம வந்து ஆஹ், ஹனுமான் வந்து சாதாரண செயல்லாம் வந்து ஈடுபடலை. சும்மா வந்து நம்மள மாதிரி வேலைக்கு போகிறது பணம் தட்டுறது, இல்லாட்டி வந்து ஒரு ஒரு அரசாட்சி செய்வது அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் ஈடுபடல. ஆனால் வந்து கிருஷ்ணருக்காண்டி செயல் அப்படின்னா வந்து முழு மனதுடன் ஈடுபட்டார். வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற அந்த ஒரு நிபுணன் நம்ம வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு பலன் அந்த ஒரு பலனுக்காண்டி முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியிலும் வந்து அவர் வந்து ஈடுபடவில்லை. அந்த மாதிரி அதில் ஒரு நிபுணனாக இருந்தார். எல்லா வித வழிகளிலிருந்தும் ஈடுபட்டார். வந்து சூரசஸ்திரத்தில் வந்து நான் வந்து திரும்ப வர்றேன், நான் ராவனுடைய சேவையில் செய்துவிட்டு திரும்ப வரேன்னு சொன்னார். அப்போ வந்து நான் வந்து என்னை வந்து தின்று விடுவாளே அந்த வழி இருக்குமே, அந்த மாதிரி ஒரு எந்த வழியிலிருந்தும் அவர் விடுபடவில்லை. அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லை அவர். அப்போ ஒரு தூய்மையானது ராமருடைய சேவையில் ஈடுபடுவது எல்லா விதமான ஈடுபடாமல் இருந்தார். இது எவ்வாறு நிறைவேற்றுவது அப்படிங்கிறது நிபுணனாக இருந்தார். அவர் வந்து எந்த விதத்தில் செயல்படுவது எந்த விதத்தில் செயல்படுவதுங்கிறதுல வந்து தன்னுடைய முழு அறிவையும் வந்து அவர் வந்து உபயோகித்தது வந்து ராமனுடைய சேவையில் வந்து ஈடுபட்டு நிபுணனாக இருப்பது. அந்த மாதிரி எந்த ஒரு பலனுக்கு முயற்சி செய்யாமல் இருப்பவர்கள். அப்படி இருப்பவர்கள் வந்து வந்து அர்ஜுனா எனக்கு வந்து மிகவும் பிரியமானவர்கள். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லனா வந்து யார் ஒருத்தங்க வந்து எப்பொழுது மகிழ்வதில்லையோ துன்பப்படுவதில்லையோ புலம்புவதில்லையோ ஆசைப்படுவதில்லையோ மேலும் எவனொருவன் மங்களமானவை அமங்கலமானவை இரண்டையும் துறக்கின்றானோ அத்தகு பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன் பிரியமானவன். மறுபடியும் வந்து நம்ம வந்து சித்திரகேத்துனுடைய கதையை பற்றி பார்த்தோம். எப்படி வந்து தன்னுடைய முதலில் மகன் இறந்தவுடன் வந்து துக்கத்தில் இருந்தார். ஆனால் வந்து எப்பொழுது வந்து அங்கீரமணி வரும் நாரதமணி வரும் வந்து அவருக்கு வந்து உண்மையை பற்றி ஒரு எடுத்து உரைத்தவுடன் இன்பம் துக்கம் இரண்டையுமே வந்து சரிசமமாக நடக்க வந்து பயிற்சி செய்து கொண்டார். அப்புறம் வந்து நம்ம வந்து ஆம், நமக்கு அதே மாதிரி தான் எப்படி வந்து பணம் அதிகமாக இருந்தால் துன்பப்படுறோம், நம்மளுடைய பையன் பிறக்கும்போது இன்பப்படுறோம், ஆனால் வந்து பையன் வந்து நம்ம சொல்கிற பேச்சு கேட்காத போது துன்பப்படுறோம். அது மாதிரி துன்பங்கள் வந்து மாறி 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 வந்து கொண்டே இருக்கின்றது. மாறி மாறி வந்து கொண்டு ஆனால் அதில் வந்து சமமாக இருக்க வேண்டும். அப்புறம் புலம்புவதில்லையோ ஆசைப்படுவதில்லையோ பிரகலாதனுக்கு வந்து முதல்ல வந்து துன்பங்கள் கிடைத்த போது புலம்பவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு ராஜ்யம் நரசிம்மர் வந்து ஹிரண்யகாசிப்பை கொன்றவுடன் பிரகலாதனை வந்து இந்த 3 உலகுக்கும் அரசனாக நியமிக்கின்றார். அப்பொழுது வந்து அவர் வந்து அதற்காண்டி பெருசாக ஆசைப்பட்டு விட்டு இன்ப துன்பங்கள் 2லுமே வந்து அவர் வந்து சமமாக இருந்தார். மங்களமானவை, அமங்கலமானவை 2யும் துறக்க வேண்டும். மங்களமானவையும் துறக்க வேண்டும், அமங்கலமானவையும் துறக்க வேண்டும். அதாவது மிருக மகாராஜ் வந்து எப்படி வந்து ஒரு பசுவை வந்து தவறாக வந்து ஒரே பிராமணருக்கும் ஒரே 2 முறை வந்து ஒரு ஒரு பசுவை தானம் கொடுத்து விடுகிறார் 2 பிராமணர்களுக்கு. அதனால் வந்து அவர் என்ன கஷ்டப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மங்களமான காரியம் தான். இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து கஷ்டம் தான் நேரிட்டது நேரிட்டது. ஸோ அந்த மாதிரி உள்ளக்கூடிய ஒரு பக்திமான். ஸோ முதல்ல வந்து அர்ஜுன் நினைத்தான். இது வந்து சண்டை வந்து அமங்கலமானது அப்படின்னு நினைச்சான். இல்லை 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 அர்ஜுனா நீ வந்து ஈடுபட வேண்டும். ஏன்னா இதுதான் வந்து உன்னுடைய கர்மம் கர்மம் அப்படின்னு சொல்லி மற்றும் எனக்கு அதில் விருப்பம் அடைகின்றது அப்படின்னு. ஸோ அது வந்து அந்த மங்களமுக்கமான காரியங்கள் அமங்கலமான காரியங்கள் இரண்டிலும் வந்து சமமாக பாவித்து இரண்டிலும் வந்து விடுபட்டு எனக்காண்டி மட்டுமே பக்தி சேவை செய்வோம். அந்த மாதிரி செய்யக்கூடிய பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னா யார் வந்து நண்பர்களையும் எதிரிகளையும் சமமாக பாவித்து மான அவமானம் இன்ப துன்பம் வெப்ப குளிர் புகழ்ச்சி இகழ்ச்சி ஆகியவற்றில் நடுநிலை வகித்து
எப்பொழுதும் களங்கம் தரும் தொடர்புகளிலிருந்து விடுபட்டு மௌனமாக எதனைக் கொண்டும் திருப்தியுற்று தங்குமிடத்திற்காக கவலைப்படாமல் அறிவியல் நிலையை பெற்று பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளானோ அத்தகு மனிதன் எனக்கு மிகவும் பிரியமானவன். நண்பர்களை எதிரிகளையும் சமமாக பார்ப்பது, அஹ், மான அவமானம், இன்ப துன்பம், நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து இந்த இந்த குணங்கள் எல்லாமே வந்து பக்தர்களுக்கு வந்து ஒரு பக்தனுடைய பிரகலாதன், சித்திரகேது, ம். அந்த மாரியுடைய பக்தர்கள், பரீட்சித், எல்லா குணமுமே இருக்கு. எல்லா குணமுமே இருக்கு. இது வந்து இந்த மாரி குணங்கள் எல்லா குணங்களுமே நடுநிலையில் இருக்கிறது. களங்கம் தரும் தொடர்பு. அங்கேருந்து ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவமானப்படுத்துறதுக்காண்டி ஒரு விலைமாதுரியை வந்து அனுப்புறாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஒரு களங்கம் புரட்டி தொடர்பை வந்து நம்ம ஈடுபடுத்தினோம்னா வந்து, இவன வந்து அவமானத்தில நம்ம அவமானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து அவர் வந்து அதில் சிறிது கூட ஈடுபடவில்லை. ஈடுபடவில்லை. எப்பொழுதும் ஈடுபட்டிருந்தார். மௌனம்ங்கிறத பத்தி பார்த்தோம். மௌனம்ங்கிறது வந்து பேசாம இருக்கிறது கிடையாது. மௌனம்ங்கிறது வந்து கிருஷ்ணரை பற்றி புகழ்ந்து சரியான பேச்சில் ஈடுபடுவது. தேவையில்லாத பேச்சில் ஈடுபடாமல், அ த த த கிருஷ்ணனுடைய சேவைக்காண்டி உள்ள பேச்சில் தேவையான அளவுக்கு பேசுவது, ஈடுபடுவது ஈடுபடுவது. தங்குமிடத்திற்கு அனைத்தோடு கவலைப்படாமல் இருப்பது. அந்த அ சன்னியாசிகள் வந்து எப்பொழுதுமே வந்து எங்கேயாவது மாறி மாறி போயிட்டே இருக்காங்க. ஒரு மரத்தின் அடியில் கூட நீண்ட நாட்கள் தங்க மாட்டார்கள். ஏன்னா வந்து அதன் மேல் பற்றுதல் வந்து விடும் அப்படின்னு சொல்லி. அந்த மாரி இருக்கக்கூடியவர்கள் வந்து எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். ஸோ இந்த குணங்கள் அனைத்திற்குமே வந்து அடிப்படை தகுதி. அடிப்படை தகுதி. அது வந்து 2 பார்த்தோம். தடஸ்த லட்சணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் சொரூப லட்சணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சொரூப லட்சணம் தான் அதற்கு வந்து முக்கியமானது. சொரூப லட்சணம் முக்கியமானது. ஏன் அந்த சொரூப லட்சணம் முக்கியமானது அப்படின்னா வந்து, சொரூப லட்சணம்ங்கிறது வந்து பக்தி. பக்தி. அதுதான் வந்து நமக்கு வந்து முக்கியமானது. அது வந்து நமக்கு இருந்தா வந்து மற்ற குணங்கள், இந்த தடஸ்த லட்சணங்கள் வந்து அந்த மீதியான குணங்கள் அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள வந்து வளரத் தொடங்கும். ஏன்னா இல்லாட்டி வந்து நமக்கு அந்த கூடிய முயற்சிகள் வந்து தற்காலிகமா தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர, நம்மளுடைய முயற்சியால வந்து பண்ணும்போது வந்து தற்காலிகமா தான் முடியும். நம்ம வந்து நெறைய பேர் வந்து இந்த புது வருஷத்துலருந்து நான் வந்து கோவப்படவே மாட்டேன். எவ்வளோ நாள் அந்த மாரி இருந்திருக்கோம்? எவ்வளோ நாள் இருந்திருக்கோம்? ம். 1 நாள், 2 நாள், 1 வாரம், 1 மணி நேரம். அ அந்த மா அவ அந்த அளவுக்கு தான் நம்மளால இருக்க முடிந்திருக்கே தவிர, உடனே வந்து அந்த குணங்கள் வந்து நமக்கு வந்து மறுபடியும் வருகின்றது. எப்டின்னா வந்து அதனுடைய அந்த சொரூப லக்ஷணம். சொரூப லக்ஷணம் வந்து கிருஷ்ணனுடைய பக்தி சேவை. அந்த பக்தி சேவை இருக்கும்போது வந்து நமக்கு வந்து அந்த பக்தியும் குணமும் ஒரு சக்கரம் போன்று. பக்தியின் அதிகரித்தால் குணங்கள் அதிகரிக்கும். குணங்கள் அதிகரித்தால் பக்தி அதிகரிக்கும். அப்படியே தொடர்ச்சியாக இந்த சக்கரம் போல் சுழன்று கொண்டே இருக்கும். கிருஷ்ணன் முக்கியமா ஒன்று இதில வந்து நம்ம இந்த அத்தியாயத்தில சொன்னது வந்து, எப்படி நம்மளே நம்ம இது பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு முதல்ல. அப்புறம் மற்றவர்கள் நம்ம எப்படி நடந்து கொள்வது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து எப்படி வந்து நாம் நடந்து கொள்வது அதை பற்றி சொன்னாரு. அப்புறம் கடைசியாக வந்து எப்படி வந்து கிருஷ்ணரிடம் வந்து வந்து நம்ம வந்து பழகுவது. அதுதான் வந்து இந்த முக்கியமா வந்து பார்த்தா வந்து இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்லோகங்கள். ஸ்லோகங்கள்ல வந்து இந்த இந்த இதில வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். முதல்ல வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து, நம்மை நோக்கி இருப்பது அப்புட்னா வந்து நமக்கு வந்து அந்த நான் தான் உரிமையாளங்கிறத விட்டுக் குடுக்கிறது, அகங்காரத்திலிருந்து விடுபடுவது, அப்புறம் வந்து எந்த ஒரு வழிகளும் இல்லாமல் இருக்கின்றது. அப்புறம் ஆரம்ப சர்வ ஆரம்ப பரித்தியாகினா வந்து தனக்காண்டி எதுவும் ஆரம்பிக்காம இருக்கிறது. அதுதான் முதல்ல நமக்காண்டி இருக்கிறது. அப்புறம் அடுத்து வந்து பொறாமையில் இருப்பது, எல்லாருக்கும் நண்பர்களுக்கும் நண்பருக்கும் சமமா இருப்பது, உதாசீனத்துடன் இருப்பது. அப்புறம் வந்து இந்த அந்த ம் சகவாசங்கள் தவறான சகவாசங்கள்லருந்து விடுபடுவது. அப்புறம் மௌனத்தை காண்பிப்பது. அதுலேருந்து பார்த்தோம். அப்புறம் வந்து அடுத்தது வந்து என்ன பார்த்தோம்னா வந்து நம்மை சுற்றி நடப்பது. அ நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பொறுத்துக்கொள்வது, திருப்தியுடன் இருப்பது, நிபுணனாக இருப்பது, முற்றிலுமாக சுய கட்டுப்பாட்டுடன் இருப்பது, அப்புறம் சமநிலைகள், இன்பம் துன்பத்தில் சமநிலையில் இருப்பது, அ சுத்தமாக இருப்பது. அப்புறம் வந்து அ மிகவும் அதிகமாக இன்பத்தில் அடையாமல் இருப்பது, மிகவும் துன்பத்தில் இருப்பது. அந்த மாரி வந்து எப்படி வந்து நம்ம வந்து சந்தர்ப்பத்தின் நிலைப்படி நடப்பதுன்னு பார்த்தோம். அப்புறம் கடைசி வந்து எப்படி வந்து பகவானுடன் வந்து நம்ம வந்து மனதை முழுவதுமாக ஈடுபடுத்த வேண்டும். திடமாக இருக்க வேண்டும். புத்தியை ஈடுபடுத்த வேண்டும். மற்றும் நம்மளுடைய அந்த புலன்களை ஈடுபடுத்தி கிருஷ்ண சேவையில் ஈடுபட வேண்டும். இந்த மாரி 4 த இத வந்து நம்ம வந்து கிருஷ்ணன் பொதுவா அந்த 4 விஷயங்கள பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி நம்மள பார்த்துக்கணும், மத்தவங்களோட எப்படி நடந்துக்கணும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் வந்து எந்த மாரி வந்து நம்ம வந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து எப்படி வந்து பகவானுடன் நம்ம வந்து தொடர்பை ஏற்படுத்தணும். 4 விஷயங்கள்.
இதெல்லாம் வந்து என்னன்னா தடஸ்த லட்சணம். தடஸ்த லட்சணம். முக்கியமான இதில வந்து ஈடுபடுவதற்கான முக்கியமானது வந்து சொரூப லட்சணம். சொரூப லட்சணம் வந்து பக்தி, தலப்பு லட்சணம் வந்து இந்த குணங்கள். 2மே வந்து ஒரு சக்கரம் போன்றது. ஒன்றை வந்து கூடினால் அடுத்தது கூடும். அப்படியே தொடர்ந்து வந்து அப்படியே கூடிக்கொண்டே செல்லும். இதுவரைக்கும் பார்த்தோம். நம்ம வந்து பார்த்துட்டு அந்த கடைசி ஸ்லோகம் வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஏது தர்மாமிருதம் இதம் யதோக்தம் பர்யுபாஷதே ஸ்ரத்ததான மத்பரமா பக்தாஸ்தே தீபமே பிரியாக. பக்தி தொண்டு என்னும் இந்த அழிவற்ற பாதையை பின்பற்றி என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். எங்களுக்கு தீபமே பிரிய அப்படின்னு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்ஜுனா அப்படின்றார் கடைசி ஸ்லோகத்தில். நான் வந்து என்ன சொல்லனா வந்து ஏது திருமார்த்தம் இதம் இந்த இந்த தர்மத்தின் தர்மத்தின் அடிப்படையில் தர்ம அமிர்தம் அப்படிங்கிறது. இந்த தர்மம் வந்து அமிர்தம். அமிர்தம் இந்த யாரெல்லாம் இந்த தர்மத்தின் அமிர்தத்தை ஈடுபட்டு அது அழிவற்ற பாதை. பக்தி தொண்டு என்று அழிவற்ற பாதை. யதாபக்தம் பிரபு பாஷத்தை இதில் வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸ்ரத்தா நம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் மதப்பிரமாக என்னை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டு பக்தர்கள் பக்தாத்தை அதீவ அதீவங்கிறார் கிருஷ்ணர். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறார். அதீவனா மிக 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 பிரியமானவர்கள் அப்படிங்கிறார். அந்த பக்தி தொண்டுங்கிற அழிவற்ற பாதை. இந்த தர்மம்ங்கிறது இங்கே கிருஷ்ணன் குறிப்பிட்டது பக்தி தொண்டு. அழிவற்ற பாதையை வந்து என்னை பரம இலக்காக வைத்து நம்பிக்கையுடன் தன்னை ஈடுபடுத்துபவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். கிருஷ்ணன் வந்து இதை வந்து என்ன முடிக்கிறாரு அப்படின்னா வந்து அர்ஜுனுடைய முதல் கேள்வி. முதல் கேள்வி என்ன? என்ன கேள்வி? முதல் கேள்வி அருவ வழிபாடு சிறந்ததா? உருவ வழிபாடு சிறந்ததா? 2வது ஸ்லோகத்திலிருந்து கடைசி ஸ்லோகம் வரைக்கும் அந்த இடையில உள்ள 3 ஸ்லோகங்கள் தவிர எல்லாத்துலேயுமே கிருஷ்ணர் திரும்ப 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 சொல்றது வந்து உருவ வழிபாடு தான் சிறந்தது அர்ஜுனா. உருவ வழிபாடு தான் சிறந்தது. பக்தி தொண்டு தான் சிறந்தது. அதில் ஈடுபட்டு என்னை பரம இலக்காக வைத்துக் கொள். அருவத்தை பரம இலக்காக வைத்துக் கொள்கிறல்ல கிருஷ்ணர். என்னை பரம இலக்காக வைத்துக் கொள். இந்த பாதை தான் வந்து என்ன பாதை? அழிவற்ற பாதை. அழிவற்ற பாதை. நம்பிக்கை. நம்பிக்கையுடன் என்னை ஈடுபடுத்துவார்கள். இந்த பாதைகளில் ஈடுபடுத்துவார்கள். எனக்கு மிக மிக அதீவ அதீவமே பிரியக அப்படின்ட்டார். எனக்கு மிக மிக பிரியமானவர்கள் அர்ஜுனா அப்படிங்கிறார். ரொம்ப வந்து இந்த பக்தி தொண்டனுடைய வலிமை தான் வந்து கிருஷ்ணர் வந்து அத்தனை சிவம் அதனால தான் இந்த வந்து பக்தி யோகம். பக்தி யோகம். அந்த பக்தி தொண்டுங்கிற அழிவற்ற பாதையை பின்பற்றி அர்ஜுனா என்னை பரமகளுக்காக வைத்து நம்பிக்கையுடன் என்னை ஈடுபடுத்துவர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து இந்த முடிக்கிறாரு. அந்த பக்தி தொண்டாற்றுவதுதான் சிறந்தது அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். சொல்லிட்டார். வந்து பார்த்தா வந்து இன்னும் என்னன்னா ஒரு நல்ல சங்கம். ஒரு நல்ல சங்கத்தின் மூலமாக பக்தி தொண்டு வளர்வதற்கு முக்கிய அடிப்படை என்ன? நமக்கு சங்கம். பக்தர்களுடைய சங்கம் தான் முக்கிய ஒரு அடிப்படை. அந்த சங்கத்தின் மூலமாக ஒரு தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டு வளர்த்து கொண்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருவினை ஏற்றுக்கொண்டு அவரிடம் வந்து கீர்த்தனம் செய்து பக்தி தொண்டில் ஒழுக்க நெறிகளை நம்பிக்கை பற்றுதல் மற்றும் பக்தியுடன் கடைபிடித்து அஹ், பகவானுடைய திவ்யமான தொண்டில் ஈடுபடுகின்றவர்கள் வந்து எனக்கு மிகவும் பிரியமானவன். அப்படின்னு கிருஷ்ணன் ரொம்ப ஒரு அழகாக முடிக்கின்றார். அதாவது முடிக்கக்கூடியது வந்து பக்தி தொண்டு தான் சிறந்தது அப்படிங்கிறது வந்து சொல்லி வந்து கிருஷ்ணன் வந்து இந்த இந்த வழியில் வந்து அதுதான் பூர்ணமான ஒரே வழிமுறை. பூர்ணமானது அதுதான் வந்து அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அருவ வழிபாடு உருவ வழிபாடுன்றது உருவ வழிபாடு தான் சிறந்தது. இது வந்து மிகவும் கடினமானது தான். அது வந்து கிருஷ்ணன் வந்து வந்து நிராகரிக்கல. கடினமானது தான். ஆனால் வந்து எப்படின்னா வந்து நான் வந்து இந்த ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவதன் மூலமாக பக்தி தொண்டு ஒழுக்க நெறிமுறைகள் என்ன 4 ஒழுக்க நெறிமுறைகள்? நாமஜபம் செய்வது அது வந்து முதல்லது. அதுக்கப்புறம் வந்து செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்ன? 4 விதமான தர்மம் வந்து 4 தூண்களின் அடிப்படையில் இருக்கின்றது. என்னென்ன தூண்களின் அடிப்படையில் இருக்கின்றது? தூய்மை, ஆம், அஹ், உண்மை, சத்தியம் மற்றும் மெர்சி கம்பேஷன் அது மற்ற தயை. அதனுடைய 4 தூண்களுக்கு அடிப்படை வந்து எப்படி இருக்குன்னா வந்து வந்து அது போதைப் பொருட்கள் கூடாது. ஏன்னா போதைப் பொருட்கள் கூட வந்து நம்ம வந்து அந்த தன்னிலேயே இருந்து விடுகின்றோம். மாயையில் இருக்கின்றோம்.
அடுத்து வந்து தவறான உறவு. தவறான உறவு இருக்கும்போது வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா, நம்முடைய தூய்மை சத்து வந்து அ தூய்மை வந்து தகர்க்கப்படுகின்றது. அப்புறம் வந்து நம்ம வந்து அ மற்ற மாமிசங்களை உண்பது. மாமிசங்களை உண்பது வந்து என்ன ஆயிரும்னா வந்து, நம்மளுடைய அந்த அந்த தயை, மற்ற உயிரினங்களிலும் தயை வந்து நமக்கு வந்து இல்லாமல் செல்கின்றது. அடுத்து வந்து கடைசி வந்து என்னது? அ அ சூதாட்டத்தில் ஈடுபடு சூதாட்டத்தில் ஈடுபடும்போது வந்து நம்ம வந்து உண்மையை வந்து இழந்து விடுகின்றோம். சத்தியத்தில் இழந்து விடுகின்றோம். அதாவது இந்த 4 விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தவிர்க்க வேண்டும். தவிர்க்க வேண்டும். அந்த மாரி தவிர்க்க வேண்டியது. ஏன்னா வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து இயற்கையாகவே வந்து கிருஷ்ணருக்கு வந்து நமக்கு வந்து அ நே நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மளிடம் இயற்கையாகவே இருக்கின்றது. எப்படி ஒரு ஒரு தாய்க்கும், குழந்தைக்கும் உள்ள ஒரு அன்பு வந்து இயற்கையாகவே இருக்கின்றது. யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல. இந்த மாரி தான் வந்து தாயே நீ வந்து குழந்தைய வந்து இப்படித்தான் நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதேமாரி அந்த குழந்தைக்கும், தாய்க்கும் உள்ள ஒரு அந்த ஒரு அன்பும் வந்து யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல. நம்ம வந்து குழந்தைக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்பாடு சொல்லிக் கொடுக்குறோம், இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாமே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா வந்து இப்படித்தான் நீ உன்னுடைய தாயை நேசிக்க வேண்டும். அப்படின்னு யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஏன் அப்படின்னா வந்து அந்த ஒரு ஈர்ப்பு வந்து இயற்கையாகவே இருக்கின்றது. இயற்கையாகவே இருக்கின்றது. அதேபோல வந்து நமக்கு வந்து கிருஷ்ணர் மீது உள்ள ஈர்ப்பும் வந்து இயற்கையாக இருக்கின்றது. ஆனா வந்து என்ன அப்டின்னா வந்து ஒரு ஒரு காந்தம் வந்து ஒரு இரும்பை வந்து இயற்கையாவே வந்து ஈர்க்கின்றது. ஆனா அதே ஒரு இரும்பை வந்து துருப்பிடித்து ஒரு ஒரு மண்ணால் வந்து கவரப்பட்டிருக்கின்றது. அப்படி கவரப்பட்டிருக்கும்போது வந்து அந்த அந்த ஈர்ப்பு வந்து வந்து இல்லாமல் செய்கின்றது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு அந்த அந்த கவர்ந்திருக்கின்றது. அந்த தூசியை வந்து சுத்தம் செய்து கொண்டால் போதும். அந்த ஈர்ப்பு வந்து நேரடியாக வந்துவிடும். அந்த தூசியை சுத்தம் செஞ்சுட்டு வந்து, இனிமே எப்படி கிருஷ்ணர வந்து நம்ம வந்து ஈர்ப்பு வந்து நம்ம வந்து வளர்த்துக் கொள்வது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தனியாக வந்து அதற்காண்டி பயிற்சி செய்ய வேண்டியதில்லை. எப்போது வந்து இந்த அஞ்ஞானத்தை விலக்குகின்றோமோ, அப்பொழுது வந்து ஞானம் வந்து தன்னுடைய தானாகவே வந்து விடுகின்றது. ஞானத்தை வந்து வளர்ப்பதற்காண்டி தனித்தனியா வந்து நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்ல. தனித்தனியா பண்ண பண்ண வேண்டியதில்ல. அது மாரி தான் வந்து அது வந்து நமக்கு வந்து அந்த ஒரு இயற்கையாகவே வந்து நமக்கு வந்து அது வந்து அந்த ஒரு இது இருக்கின்றது. எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நடக்கக்கூடிய சக்தி வந்து நம்ம வந்து குடுக்குறதில்ல. நம்ம வந்து ஒரு 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 பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு நடக்க சொல்லிக் குடுத்துட்டாலும் கூட, அ நான் தான் அந்த சக்தியே குடுத்தேன் அப்படிங்கிற ஒரு வந்து இது கிடையாது. அந்த சக்தி வந்து குழந்தைகளுக்கு வந்து இயற்கையாகவே இருக்கின்றது. அதை வந்து எப்படி நம்ம வந்து பண்ண வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் குடுக்கிறது தான் பெற்றோர்களுடைய வேலை. அதேபோல வந்து நமக்கு வந்து கிருஷ்ணருக்கு மேல் உள்ள நம்முடைய ஈர்ப்பு இயற்கையாகவே இருக்கின்றது. இயற்கையாகவே இருக்கின்றது. அதை வந்து நம்ம வந்து எப்படி வந்து அந்த வந்து அந்த ஒரு நினைவு செய்கின்றோம். உனக்கு அந்த இதுதான் உன்னுடைய உண்மையான நிலை. இதுதான் உண்மையான நிலை. நம்ம மறந்ததை வந்து கிருஷ்ணர் வந்து ஒருத்தன் கேட்பான். நீங்க வந்து எதற்காண்டி வந்து நம்ம பிரபுபதா சார் பிரபுபதா வந்து ஒருத்தர் லண்டன்ல இருக்கும்போது, "சுவாமிஜி எதுக்காண்டி நீங்க வந்து இந்த மாரி வர்றீங்க?" அப்படின்னோனே, "ஒவ்வொரு இடத்துக்கா போறீங்க?" அப்படின்னோனே, "நீ மறந்ததை நினைவு கூர்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன்" அப்படிம்பாரு. "எதற்காண்டி வந்திருக்கீங்கன்னா, நீ மறந்ததை நான் நினைவு கூர்வதற்காண்டி வந்திருக்கேன்னாரு. நம்ம வந்து மறந்து போய் விட்டோம். அதை நினைவு கூர்வது தான் வந்து இந்த ஆச்சாரியர்கள் மற்றும் இந்த சாஸ்திரங்களுடைய அ அதுதான் அதனுடைய த நிலை. அதுதான் அதனுடைய வேலையே தவிர, அந்த சாதன பக்தியினுடைய நோக்கம் வந்து, நாம் மறந்ததை மீண்டும் நினைவு கூர்வது. இதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கம். அ மிகவும் ஒரு அருமையான அத்தியாயம், முக்கியமான அத்தியாயம். அந்த விரைவாக வந்து நம்ம வந்து இந்த அத்தியாயத்தினுடைய அந்த சிறப்பு அதையும் பார்த்துடலாம். அந்த கதை, சிறிய கதை தான். இந்த அத்தியாயத்தினுடைய கதைகள் வந்து சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். பத்ம புராணத்தில் குறிப்பிடப்பட்டது. சிவபெருமானும், பார்வதி தேவியும் பேசிட்டு இருக்கும்போது வந்து, பகவத்கீதையினுடைய சிறப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி கேட்டவுடன், சிவபெருமான் வந்து ஒரு முறை வந்து விஷ்ணுவுக்கும், லட்சுமி தேவிக்கும் இடையே இந்த உரையாடல் நடந்தது. அதுல வந்து விஷ்ணு வந்து லட்சுமி தேவிக்கு வந்து பகவத்கீதையுடைய சிறப்பை பற்றி சொன்னார். அதுலருந்து நான் வந்து உனக்கு சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். 12வது அத்தியாயத்துல வந்து சொல்லக்கூடியது வந்து கோலாப்பூர் அப்படிங்கிற ஒரு தென் தென் மாவட்டத்தில வந்து கோலாப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊர்ல வந்து த அது வந்து மகாலட்சுமி மகாலட்சுமியினுடைய ஒரு கோயில் இருக்கின்றது கோயில் இருக்கின்றது. அந்த அவ அங்க வந்து மகாலட்சுமி வந்து மற்ற அனைத்து தேவர்களும் வந்து அங்க வந்து கோலாப்பூர்ல உள்ள மகாலட்சுமி தேவியுடைய கோயில் வந்து மிகவும் பிரசித்தமானது. தேவர்களும் வந்து ம் வணங்குவார்கள் வணங்குவார்கள் அப்படிம்பாங்க. அந்த மாரி இருக்கும்போது வந்து அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்கு மிகவும் வந்து உகந்த தலம். அங்க வந்து ருத்ரகயாவும் அங்க வந்து இருக்கின்றது. அங்க வந்து ஒரு இளவரசர் வருகின்றார். ஒரு இளவரசர் வந்து அந்த ஒரு மிகவும் வந்து அவருடைய உடல் வந்து பொன்னிறமாக இருக்கின்றதாம். அவருடைய கண்கள் வந்து மிகவும் அழகா இருக்கின்றதாம். அந்த இளவரசனை பற்றி சொல்லுகிறது. அவருடைய உறுதியான தோள்கள், அகலமான மார்பு, அவருடைய கரங்கள் வந்து நீளமாக, உறுதியாக இருந்தது. அவர் வந்து அங்குள்ள ஒரு தீர்த்தம், மணிகண்ட தீர்த்தம்ங்கிறது ஒரு தீர்த்தம் இருக்கின்றது.
அந்த கோலாப்பூரில் அந்த தீர்த்தத்தில் நீராடி விட்டு தன்னுடைய மூதாதையர்களை வழிபடுகின்றார். அப்புறம் மகாலட்சுமி தேவியினுடைய ஆலயத்திற்கு வருகின்றார். லக்ஷ்மி தேவியை வந்து வணங்கிவிட்டு அவர் வந்து பின்னாடி வந்து இந்த மாதிரி அவர் வந்து பிரார்த்திக்க தொடங்கினார். என்ன மாதிரி பிரார்த்திக்க தொடங்கினார்னா வந்து, கருணை வடிவான தேவியே, தேவியே, நாங்கள் வந்து மூவுலகிலும் வழிபடப்படுகின்றார்கள். மூவுலகிலும் அனைவராலும் 14 லோகங்கள் மூவுலகிலும் அனைவராலும் வழிபடப்படுகின்றார்கள். அனைத்து நன்மைகளையும் வழி வழங்கக்கூடியவர்கள். அனைத்து ஜீவாத்மாக்கள் அனைத்து ஜீவாத்மாக்களை நீங்கள் தான் அடைக்கலாம். அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவர் நீங்களே. பகவான் அச்சுதர். கிருஷ்ணனுடைய இன்னொரு பேர் வந்து அச்சுதர். அச்சுதனுடைய அற்புத சக்தி நீங்கள். பக்தர்களை காப்பவர்கள், பக்தர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவர்கள், பகவானுடைய சேவையில் பக்தரை ஈடுபடுத்துவர்கள். எங்களை போன்ற வீழ்ந்த ஆத்மாக்கள் அனைவரையுமே வந்து விடுவிக்க வல்லவர்கள் நீங்களே. எல்லா புகழுக்கும் உங்களுக்கே அப்படின்னு சொல்லி வந்து, தேவியே நீங்க வந்து மூவுலகங்களையும் காண்பதற்காண்டி பலவித ரூபங்களை எடுத்திருக்கின்றீர்கள். என்னென்ன ரூபங்கள்? அம்பிகா, பிரம்மா, பிரஹமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, வராகி, மகாலட்சுமி, நரசிம்மி, இந்திரி, குமாரி, சண்டிகை, லட்சுமி, சாவித்ரி, சந்திரகலா, ரோஹிணி, பரமேஸ்வரி, அப்படி மாதிரி இந்த மாதிரி பலவிதமான ரூபங்களை எடுத்திருக்கின்றனர். எல்லையற்ற புகழுடைய எல்லா புகழும் உரித்ததாக. எனவே தன் மீது கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து போற்றி பாடுகின்றார். ஸோ வந்து நம்ம வந்து லக்ஷ்மி தேவனுடைய ஒரு விரிவாக்கம் தான் வந்து துர்காதேவி. துர்காதேவி வந்து அந்த அதான் மகாமயா மற்றும் யோகமயா மொத்தம். துர்காதேவி வந்து மகாமயா, லக்ஷ்மி தேவி வந்து யோகமயம். ஸோ அதனால தான் வந்து 2மே வந்து வந்து அதற்குடைய யாருடைய விரிவாக்கம்? லக்ஷ்மி தேவியினுடைய விரிவாக்கம் தான். லக்ஷ்மி தேவியினுடைய விரிவாக்கம் அதுவும் வந்து வரக்கூடியது வந்து ராதாதேவி. எல்லாத்துக்கும் முதன்மை வந்து ராதாதேவி. ஸோ இந்த பிரார்த்தனை கேட்ட மகாலட்சுமி வந்து மிகவும் மகிழ்ச்சியுற்று, "உன்னுடைய பிரார்த்தனைகள் வந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உனக்கு என்ன வர வேண்டும்?" அப்படின்னு கேட்கிறார். ஆனா எனக்கு வந்து இளவரசர் சொல்றாரு வந்து, என்னுடைய தந்தையான பிரகத்ரதி வந்து அஸ்வமேத யாகம் வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து திடீரென்று இறந்து விட்டார். அதனால வந்து அவர் வந்து பாதி விட்டுவிட்ட யாகத்தை வந்து நான் தொடர்ந்து முடிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அந்த மாரி எண்ணி நான் பார்க்கும்போது வந்து அந்த அஸ்வமேத யாகம்ல அஸ்வதை அப்படிங்கிறது அந்த குதிரை. அஸ்வமேத யாகத்துக்கு வந்து அந்த ஒரு குதிரை வேண்டும். அந்த குதிரைய வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அந்த குதிரையை தேடுவதற்காண்டி என்னுடைய வீரர்களுக்கு வந்து முயற்சி செய்தார்கள். நான் முயற்சி செய்தேன். ஆனாலும் வந்து எங்களால் வந்து அந்த குதிரையை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால தான் நான் உங்களுக்கு உதவியை நாடி வந்திருக்கின்றேன் தாயே. அ நீங்கள் என்னுடைய பிரார்த்தனையால் மகிழ்வுற்றது உண்மையானால், எனக்கு வந்து அந்த குதிரையை எப்படி கண்டுபிடிப்பது என்று கூறுங்கள். அதனால் மூலமாக வந்து என்னுடைய யாகத்தை வந்து நான் முடிக்க முடியும். என்னுடைய தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்ற முடியும். என்னுடைய ஆசைக்காண்டி கேட்கவில்லை. என்னுடைய தந்தையின் ஆசைக்காண்டி கேட்கின்றேன் நானு. சரின்னு உடனே வந்து மகாலட்சுமி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆலயத்தினுடைய வாசப்படியில வந்து ஒரு ஒரு பிராமணர் இருக்கார். அவர் பேரு வந்து சித்த சமாதி. அவரிடம் போய் கேள். அவர் வந்து உன்னுடைய ஆசைய வந்து நிறைவேற்றுவார் அப்படிம்பாங்க. உடனே வந்து இளவரசர் வந்து அந்த பிராமணரை சந்தித்து அவரிடம் வந்து ஆசி பெற்றுவிட்டு, தன்னுடைய அ உடனே அந்த பிராமணர் வந்து, "ம், மகாலட்சுமி வந்து உனக்கு எதற்காண்டி அனுப்பியிருக்கின்றார் எனக்கு தெரியும். நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகின்றேன்" அப்படின்னாரு அவரு. உடனே வந்து அவர் ஒரு ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்கத் தொடங்கினார். உடனே அவருக்கு முன்னாடி வந்து அந்த மந்திரங்களை உச்சரித்தவுடன் அவர் முன்னால் வந்து தேவர்கள் அனைவரும் தோன்றினார்கள். தேவர்கள் அனைவரும் தோன்றினார்கள். தோன்றி வந்து இன்னும் அவருடைய ஆணைக்காண்டி காத்திருந்தார்கள். அ தேவர்கள் அனைவரும் தோன்றின உடனே வந்து சித்த சமாதிக்கு வந்து அதை பார்த்தவுடன் ஒரே ஆச்சரியம். எப்படி தேவர்கள் அனைவருமே இந்த மாரி ஒரே நேரத்தில் ஒரு நொடியில் தோன்றுகின்றார்களே! அவர் அவர் மந்திரங்களை உச்சரித்தவுடன். உடனே அவர் வந்து சித்த சமாதி வந்து சொல்றாரு வந்து, இந்த மாரி தேவர்களே இந்த இளவரசன் வந்து அ யாகத்திற்கான வைத்த குதிரையை வந்து யாரோ திருடி விட்டார்கள். அவர் திருடியது வந்து இந்திரர். இந்திரன் தான் திருடி விட்டான். நீங்கள் எல்லாரும் சென்று அந்த குதிரையை வந்து அவருக்கு திரும்ப கொண்டு வாருங்கள் அப்படின்னார். உடனே வந்து தேவர்கள் வந்து உடனடியாக வந்து குதிரையுடன் திரும்பி வருகின்றார்கள். திரும்பி வந்து குதிரையை ஒப்படைத்துவிட்டு செல்கின்றார்கள். உடனே வந்து அந்த இளவரசர் மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள். அ அவர் எங்கேயும் போல, எங்கேயுமே நகரல. ஒரு சில மந்திரங்களை சொன்னார்கள். தேவர்கள் அனைவரும் வந்து அ அவருடைய ஆணைக்காண்டி காத்திருந்தார்கள். அவர் ஆணையை விட்டவுடன் உடனடியாக வந்து நிறைவேற்றி கண்ணிமைக்கும் நேரத்தில வந்து நிறைவேற்றி விட்டார்களே! அப்படி வந்து இந்த மாரி ஒரு சக்தி உள்ள ஒரு பிராமணரை வந்து நான் பார்த்ததே இல்லையே! அப்படின்னு சொல்லி வந்து ம். உடனே அவர் வந்து சொல்றாரு, மறுபடியும் வந்து இந்த பிராமணரே இந்த மாரி என்னுடைய இன்னொரு வேண்டுதலும் கேளுங்கள் அப்படின்ட்டு. இந்த மாரி என்னுடைய தந்தை வந்து அஸ்வமேத யாகத்தின் போது திடீரென்று இறந்து விட்டார். அவருடைய சடலத்தை வந்து வந்து நன்றாக நான் பாதுகாத்து வைத்துள்ளேன். நீங்கள் விருப்பப்பட்டால், நீங்கள் விரும்பினால் அவருக்கு மீண்டும் உயிரளியுங்கள் அப்படின்னு கேட்டார். உடனே சரி.
அப்படின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து அந்த யாகத்தை முடிப்பதற்காண்டி நான் திரும்ப உயிரளிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த தந்தையினுடைய உடல் இருந்த இடத்திற்கு சென்றுவிட்டு சிறிது நீர் ஒரு நீரை வந்து ஒரு தெளித்தவுடன் சில மந்திரங்களை உச்சரித்து அதை தொடர்ந்து அதை வந்து அரசர் வந்து மீண்டும் வந்து உயிர் பெறுகின்றார். உடனே அந்த அரசர் வந்து சித்த சமாதி அப்படின்னு கேட்கின்றார், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் வந்து இளவரசர் வந்து அந்த நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறுகின்றார். உடனே அந்த அரசர் வந்து அவருடைய பாதங்களில் காலம் விழுந்து வணங்கி, "இவ்வளவு சக்தி உங்களுக்கு இருக்கின்றதே. நீங்கள் என்ன தவம் செய்தீர்கள்? என்ன தவம் செய்கிறீர்கள்?" அப்படின்னு. அதற்கு வந்து இந்த சித்த சமாதி சொல்கின்றார், "நான் வந்து தினசரி ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயத்தை படித்து வருகின்றேன். தினசரி படித்து வருகின்றேன். அதனால் தான் வந்து எனக்கு வந்து இந்த சக்தி வந்து அனைத்தும் வந்து கிடைத்திருக்கின்றது" அப்படின்னார். அந்த அரசர் வந்து அந்த இளவரசரும், அரசரும் வந்து அந்த பிராமணனிடமிருந்து பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயத்தை கற்றுக்கொண்டது தினமும் வந்து அந்த அரசரும், இளவரசரும் மீண்டும் அவரும் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த பகவத்கீதையை தினமும் வந்து படிக்கத் தொடங்குகின்றார்கள். அந்த மாரி படிக்கத் தொடங்கிட்டு சிறிது காலத்திற்கு பிறகு அவர்கள் வந்து கிருஷ்ணனுடைய தாமரை திருவடிகளை வந்து அடைகின்றார்கள். இதுதான் வந்து பகவத்கீதை 12வது அத்தியாயத்தின் உடைய அத்தியாயத்தை படிப்பதன் மூலமாக குறிக்கோள், உண்மையான குறிக்கோளான பகவத் பகவானுடைய பாதங்களை சென்றடைய முடியும். அப்படின்னு சொல்லி வந்து சிவபெருமான் வந்து அந்த பார்வதி தேவிக்கு 12வது அத்தியாயத்தினுடைய மகிமைகளை சொல்லி முடிக்கின்றார். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகின்றது. அ கிருஷ்ணனுடைய கருணையினாலும், பிரபுபாதாவுடைய ஆசையினாலும் பகவத்கீதையினுடைய 2 பகுதிகளையும் நிறைவேற்றிவிட்டோம். கர்மயோகத்தையும் முடிந்துவிட்டது. அ பக்தி யோகம் பகுதியும் முடிந்துவிட்டது. 2, 3 பகுதிகள். 3வது பகுதி ஞான யோகம். கடைசி பகுதி. அது ஒரு 6 அத்தியாயம். இந்த 6 அத்தியாயங்கள் வந்து அடுத்த வாரத்திலிருந்து 13வது அத்தியாயத்தை வந்து நம்ம தொடங்குவோம்.